வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங். இன்றைக்கி சொரக்காய், உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் சேர்த்து ஒரு அருமையான ஒரு கறி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம ரைஸுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் திடீர்னு பண்ணக்கூடிய ஒரு கறி. ஜஸ்ட்டு சொரக்காய், உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் இருந்தால் வீட்டில் போதும். தேங்காய் கொஞ்சம் வேணும். ஃபஸ்ட்டு அம்மா வந்து சொரக்காவும் உருளைக்கிழங்கும் க்ளீன் பண்ண போகிறாங்க. அந்த மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கியிருக்காங்க. எலசு சொரக்காவாக இருந்தால் நீங்கள் தோல் நீக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு தோலை நல்லா சீவிட்டாங்க. இது அரை பகுதி அளவுக்கு தான் இந்த சொரக்காய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு அரை பகுதி சொரக்காய் வந்து நம்ம சாம்பாருக்கு சேர்த்துக்கணும். இப்போ இந்த சொரக்காவை பாதியாக வெட்டி கால் பாகமாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. சென்டரில் இருக்க அந்த விதை ரொம்ப கெட்டியாக இருந்தாக்கா அதை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது கெட்டியாக இருந்தால் மட்டும் எடுங்க. சாஃப்டாக இருந்தாக்கா எடுக்க தேவையில்லை. அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அந்த கொட்டை வந்து குழம்புல வேகாது, அப்படியே தெருப்பாக இருக்கும். ஸோ அதை எடுத்துறது நல்லது. அந்த கொட்டைலாம் நீக்கிட்டாங்க. இப்போ பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்க போகிறாங்க. பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. காய் வந்து கருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிறாங்க. இந்த காய்கறியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவில் அப்படியே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும். காய்கறியெல்லாம் க்ளீனாக கழுவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது நான் வந்து சோயா சங்க்ஸை வேக வைக்க போகிறேன். கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். 150 கிராம்ஸ் அளவுக்கு சோயா சங்க்ஸு சேர்த்துருக்கேன். சோயா சங்க்ஸ் வந்து கறிக்கு பதிலாக ரொம்ப நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிதானமாக நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸ்லோ ஃப்ளேமில். பச்சை வாசனெல்லாம் போயிடும். ஸோ இப்போ வந்து 3 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இந்த சோயா சங்க்ஸை. இந்த சோயா சங்க்ஸு கொதிச்சதும் அது தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா நொறிச்சி வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி இதை 2 முறை கழுவணும். கழுவுன பாடு புழிஞ்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த சோயா சங்க்ஸு க்ளீனாக இருக்குது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த வாசனைலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த சோயா சங்க்ஸு ரெடியாக இருக்குது. ஒரு நல்ல மீட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த சோயா சங்க்ஸு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை அரைச்சிக்கிறேன். தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி, பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு மசியாக அரைச்சிருக்கேன். எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கறி பேஸில் நம்ம சேர்க்கணும். எல்லா பொருட்களும் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சோயா சங்க்ஸு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு, சொரக்காய் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா சென்டரில் கீர் போட்டு வச்சுருக்கோம். தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம் தேவைப்படும். கறி பவுடர், எனி கறி பவுடர் ரெடிமேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள். உங்களுக்கு மிளகு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு தேவைப்படும். எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸும் என்னென்ன பொருள் யூஸ் பண்ண எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் ஒரு கனமான சட்டியை காய வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சதும் அதில் வந்து நிலக்கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நிலக்கடலை எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பொங்கி வரணும். பொங்கி வந்ததும் அதில் வந்து இந்த மிளகு, சீரகம், இந்த மிளகு, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டுருக்கேன். பொரிஞ்சதும் இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அந்த வெங்காயம் நல்லா வாடி வரணும், தக்காளியும் நல்லா வாடி வரணும்.
அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கறி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதில் இந்த காய்கறி சேர்த்துக்கிறேன். சேர்த்து சுடு தண்ணி சேர்த்துக்கினேன். 3 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து மூடி போட்டு காய்கறி வெந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சு காய்கறி வேகிறதுக்கு. இப்போ நல்லா காய்கறி சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் வந்து சோயா சங்க்ஸை நான் சேர்த்துக்கிறேன். சோயா சங்க்ஸ் சேர்த்து இன்னொரு முறை கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். இதிலே வந்து தேங்காய் பேஸ்ட்டு 10 நிமிஷம் அந்த சோயா சங்க்ஸ் நல்லா கொதித்ததும் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். சேர்த்து இன்னொரு முறை கலந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த பச்சை வாடை தேங்காய்லேருந்து அடங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட போகிறேன். மேலே வந்து எண்ணெய் மிதந்து வந்ததும் இந்த சோயா சங்க் சொரக்காய் கறி ரெடி. இது நம்ம வந்து பரிமாறலாம். மேலே வந்து எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து கொத்தமல்லி தூவி ரைஸுக்கு, இந்த குழம்பு ரைஸுக்கு சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம். அருமையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசை கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நம்ம வந்து 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். ஸோ டேஸ்ட் இன்னும் நல்லா அதிகமாக கூடுச்சு. அந்த சோயா சங்க் வந்து அந்த குழம்பெல்லாம், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சோயா சங்க் நல்லா உறிஞ்சிடுச்சு, நல்லா டேஸ்ட் கூடிடுச்சு 2வது நாள். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த குழம்பு ரைஸோட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். லிங்க் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா, எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.